முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஜனநாயகன் படத்தை முடக்க நினைப்பது தமிழ் பண்பாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் படத்தை முடக்க நினைப்பதென்பது தமிழ் பண்பாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று ராகுல் காந்தி எம்பி எக்ஸ் தளத்தில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக பதிவிட்டிருக்கிறார். விஜயின் ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஜனநாயகன் படத்தை முடக்க நினைப்பதென்பது தமிழ் பண்பாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியையே நேரடியாக குறிப்பிட்டு இந்த பதிவினை அவர் பதிவிட்டிருக்கிறார். ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியே நேரடியாக குறிப்பிட்டு விஜய்க்கு ஆதரவாகவும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாகவும் தனது ஆதரவை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஜனநாயகன் படத்தை முடக்க நினைப்பதென்பது தமிழ் பண்பாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். முதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், விவரங்கள். வணக்கம். ஜனநாயகனை தடுக்க உள்துறை அமைச்சகம் முயற்சிப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலாகும். மோடி அவர்களே தமிழ் மக்களின் குரலை நசுக்க நீங்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டீர்கள் என மக்களவை எதிர்க்கட்சி ராகுல் காந்தி எஸ்தலத்தில் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விஜய்க்கு பல்வேறு வகையில் ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார். என்றால் 41 பேர் இறந்த கரூர் சம்பவத்தின் போது கூட அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தது பார்க்கும்போது டெல்லியிலிருந்து முதல் தலைவராக ராகுல் காந்தி இருந்தார் என விஜயுடைய ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதனை ஒட்டி ஜனநாயக படத்துக்கு எதிர்ப்பு வந்த பொழுது குறிப்பாக அதற்கு தடை செய்ய குறிப்பாக முற்பட்ட போது கூட காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பாக ஜோதிமணி யாதவ் உள்ளிட்ட மாநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறார். செல்வபதி கூட ஜனநாயகத்துக்கு படத்திற்கான ஆதரவு தெரிவித்திருந்தார். அதனையொட்டி இன்று ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் நேற்றிலிருந்து இந்த ஒரு மாத காலமாக எழுதுவது பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ராகுல் காந்தியோட குரல் என்னவாக இருக்கும்? ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் ஊட்டியில் கூடுதல் நடக்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்வு பங்கேற்கிறார். இந்த நிலையில் எக்ஸ் தள பக்கத்தில் இந்த பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்சமயம் விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணை முடிந்து சென்னை வர இருக்கும் நிலையில் தற்போது ராகுல் காந்தி இந்த எக்ஸ் தள பக்கத்தில் இந்த கருத்து பதிவிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. ஜனநாயகம் தடுக்க உள்துறை அமைச்சர் முயற்சிப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலாகும் எனவும் மோடி அவர்களே தமிழ் மக்களின் குரல் நசுக்க நீங்கள் ஒருபோதும் வெற்றியிட மாட்டீர்கள் பதிவு செய்திருப்பது மிக முக்கியத்துவம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நௌசா, தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போல விஜய் சிபிஐ விசாரணை முடிந்து விட்டது, மீண்டும் அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் டெல்லியில் தான் இருக்கிறாரா? ராகுல் காந்தியை அங்கு சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இது தொடர்பாக நிச்சயமா நீங்க குறிப்பிட்டது போல, அதாவது விஜய் அவர்கள் விசாரணை முடிந்து தற்சமயம் விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்தில் சென்னை விமானத்தில் அடைந்துவிடுவார். அதற்கு முன்பு பத்திரிகா சந்திப்பாளா இல்லையார ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் கூட ராகுல் காந்தி கூடுதல் நடக்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்வில் பங்கேற்க அவர் விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அது கோயம்புத்தூர் நடக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டும் சந்திக்கும் வாய்ப்பு என்பது ஒருபோதும் நிகழாது. இருந்த போதிலும் இப்ப இருக்க சூழலை சந்தித்தால் அது பல விமர்சனம் உண்டாக்கப்படும். குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வீழ்ச்சி ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணியாக அமையும். ஏனென்றால் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி இருக்கிறார்கள். அவர் தமிழகம் வருகிறார் என்றால் தமிழக முதல்வரை சந்திப்பதே ஏதுவாக இருக்கும். ஏன்னா கூட்டணி தர்மம் அடிப்படையில் அதை பார்க்காமல் விஜய் சந்தித்தால் பெரும் பிரச்சனை உண்டாகும் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு என்பது சாத்தியமில்லை. இருந்தாலும் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இதனை பதிவு செய்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நௌஷத், நீங்கள் குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவாக, குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தனர். தற்போது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இது குறிப்பாக அரசியல் களத்தில் எவ்வாறு பார்க்கப்படும்? குறிப்பாக இந்த கூட்டணியில் எவ்வாறு தமிழகத்தில் பார்க்கப்படும்? ஏற்கனவே திமுக கூட்டணி என்பது இருக்க வேண்டும் என காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் அது உறுதியாக இருக்கிறார்கள். ஆனா அடுத்த கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்குமே திமுகவோட கூட்டணி வேணால், ஆனால் திமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என கருத்தை
குறிப்பாக சூசகமாக கருத்தை தெரிவித்து கூட பார்க்க முடியுது. மாநில தகவல் தெரிவித்ததாக இருக்கட்டும், அதுபோக பிரவீன் சக்கரவர்த்தி நிறைய விஜய் பார்த்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே டிவிகே அல்லது திமுக என்ற அடிப்படையில் இவங்க முடிவெடுக்க காத்திருக்கிறதால ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ராகுல் காந்தி, அதாவது அகில இந்திய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக காங்கிரஸ் தன்னுடைய தமிழ்நாடு தலைவர் செல்லுப்பதை கூட கருத்து தெரிவித்திருந்தார். இருந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது மிக முக்கியத்துவ தேவையாக இப்ப கருதப்படுகிறது என கருத்து, அதாவது மாநில தலைவர் தெரிவித்த நிலையில் அதை குறித்தான கேள்வியை செல்லுப்பதை கேட்டபோது அது தமிழக முதல்வரும் திமுக தலைவரும் முதல்வர் ஸ்டாலின் தான் அது தொடர்பாக முடிவெடுப்பார் என கருத்து தெரிவித்தார். பார்க்கும்போது இதில் ஆட்சியிலும் அதே பங்கு என்பது காங்கிரஸ் விரும்புகிறதா, அதை கேட்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. இருந்த போதிலும் திமுக மூத்த அமைச்சர் ஐபி பிரிசாமி தெரிவிக்கும் பொழுது ஆட்சியில் அதிகாரி ஒருபோதும் பங்கு தர மாட்டோம் என்ற கருத்தை பதிவிட்டார். இதெல்லாம் ஒட்டி பார்க்கும்பொழுது திமுக காங்கிரஸ் இடையே விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு கேள்வி விழுகிறது. ஆனால் இன்று தற்சமயம் தாவேகா பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை முடிந்து இன்று சென்னை வர இருக்கிறார். ஒருவரும் ஜனநாயக படம் வெளியாகவில்லை. இத்தனை இருவருக்கு நிலையில் தற்சமயம் விஜய்க்கு ஆதரவான ட்விட்டை ராகுல் காந்தி பதிவு செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நேரடியாக பிரதமர் மோடியவே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மக்களின் குரலை நசுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ் பண்பாட்டின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை எப்படி பார்ப்பது? குறிப்பாக தாவேகா, அதாவது விஜய்க்கு பின்னால் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை சூசகமாக ராகுல் காந்தி குறிப்பிடுகிறாரா இந்த பதிவின் மூலம்? அதாவது இதனை மிக முக்கியத்துவமாக பார்க்க வேண்டிய என்னவென்றால், அதாவது மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்குமே பல்வேறு புலனாய்வு அமைப்புகளை தமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை அதை கொண்டு ஆட்கொள்வது வழக்கமாக ஒன்றாக இருப்பதாக தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஈடியாக இருக்கட்டும், குறிப்பாக சிபிஐயா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த தணிக்கை துறையும் குறிப்பாக இதை வைத்து திரைப்படங்களை நசுக்குகிறாரா என்ற கேள்வியானது தொடர்ந்து தமிழக முதல்வர் கூட இந்த கேள்வியை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்பில் பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் இதை வைத்து குறிப்பாக ஒவ்வொரு கட்சியில் நசுக்க முயற்சிக்கிறாரா, அதாவது விஜயை தன் வசப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பிரதமர், அதாவது பாஜக ஏற்படுகிறதா என்ற விடயத்தை முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் தற்போது ராகுல் காந்தி அவர்கள் ட்விட்டரை பதிவு செய்திருப்பது மிக முக்கியத்துவம். ஏனென்றால் தமிழக மக்களின் உணர்வுகளையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நசுக்கும் வகையில் மோடி அவர்களே செயல்படாதீர்கள். அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த நடிகராக இருந்தாலும் தாவேகா தலைவராக இருக்கிறார். அவர் படங்களை பார்த்து ரசிப்பதில் பல ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த படத்தில் மிக முக்கியத்துவம் சமூக கருத்து இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. மக்களும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மக்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு படத்தை தாங்கள் தணிக்கை என்ற பெயரில் தடை செய்வது என்பது ஜனநாயகத்தின் குரலை குறிப்பாக முறிக்கும் வகையாக பார்க்கப்படுகிறது. இதை கொண்டு தன் வசப்படுத்துவதற்கான முயற்சியில் குறிப்பாக பிரதமர் மோடி ஈடுபடுகிறாரா என்ற சூசகமாக தான் இந்த பதிலை, அதாவது இந்த எக்ஸல் பக்கத்தில் இந்த கருத்தை ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார். நௌசாத், இன்னொரு விஷயம், இது விஜய்க்கு ஒரு நடிகராக விஜய்க்கு தரக்கூடிய ஆதரவாக, ஒரு நடிகருக்கு தரக்கூடிய ஆதரவாக பார்க்க வேண்டுமா, அல்லது தற்போது கட்சி ஆரம்பித்தவுடன் கடைசி படமாக இது வெளியாக இருக்கிறது, இந்த நிலையில் முடக்கப்பட்டிருப்பதனால் அவ்வாறு ஒரு கட்சி தலைவருக்கு தரக்கூடிய ஆதரவாக இது பார்க்கப்படுகிறது அரசியல் களத்தில்? இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த முழுக்க தாவேகா தலைவர் விஜய்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் படத்தில் நடிப்பு இதோட கடைசி படம் தெரிவித்து விட்டார். முழுக்க அரசியல் ஈடுபடுவதாக கூட அறிவித்து விட்டார். அதற்கு பிறகு வெளியாகக்கூடிய படமாக இந்த படம் சமூக சார்ந்த கருத்தாக இருக்கும் என கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்பில் பார்க்கும்போது முழுக்க தாவேகா தலைவர் விஜய்க்காக கொடுக்கப்பட்ட குரலாக தான் பார்க்கப்படுகிறது. ராம்குமார், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். பிரதமர் மோடி அவர்களே, தமிழ் மக்களின் குரலை நசுக்குவதில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஜனநாயகன் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் என்பது தமிழ் பண்பாட்டின் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் என்று ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் விவகாரத்தில் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது அக்கட்சியின் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் தனது ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் விவகாரத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஜனநாயகனை முடக்க முயற்சிக்கிறது என்று ராகுல் காந்தி வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஜனநாயகனை முடக்க முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகவிருந்த விஜயின் ஜனநாயகன் சென்சார் சான்று பிரச்சினை காரணமாக ரிலீஸ் ஆகவில்லை.
இதனைத் தொடர்ந்து படத்தின் ரிலீஸ் தேதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பட தயாரிப்பு நிறுவனத்தின் இந்த முடிவு என்பது விஜய் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திய நிலையில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து அதற்கும் சென்சார் போர்டு தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கானது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். அங்கும் சென்சார் போர்டு தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் தற்போது அதற்கு ஆதரவாக, அதாவது விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஜனநாயகன் படத்தை முடக்க நினைப்பது என்பது தமிழ் பண்பாட்டின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, தமிழ் மக்களின் குரலை நசுக்குவதில் உங்களால் வெற்றி பெற முடியாது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, தமிழ் மக்களின் குரலை நசுக்குவதில் உங்களால் வெற்றி பெற முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் விஜயின் ஜனநாயகன் படத்தின் மீது தாக்குதல் என்பது தமிழ் பண்பாட்டின் மீது, கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயின் கடைசி திரைப்படமாக சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் என்பது கடந்த 9ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் படத்திற்கு சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழ் வழங்காததால் அந்த படமானது 9ஆம் தேதி ரிலீஸுக்கு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழ் வழங்காததன் காரணமாக அந்த படத்தின் தேதி என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அந்த படத்திற்கு ஆதரவாக, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக நடிகர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் அதே நேரம் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் பல்வேறு தரப்பினரும், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, குறிப்பாக செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்து வந்தனர். அதே நேரத்தில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கரும் ஆதரவு தெரிவித்து பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எம்பியும் பதிவிட்டிருக்கிறார். ஜனநாயகனுக்கு ஆதரவாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தற்போது இது பேசுபொருளாகி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தும் மேல்முறையீடு சென்று தடை வாங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய ராகுல் காந்தி இந்த விஷயத்திலும் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு முதலாவது ஆளாக ஆதரவு தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது விஜயின் திரைப்படம் தடைபட்டிருக்கக்கூடிய நிலையில் வெளிப்படையாக எக்ஸ் தளத்திலேயே அவருக்கு ஆதரவாக தனது குரலை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பதிவில் தமிழ் மக்களின் குரலை பிரதமர் மோடி நசுக்குவதில் வெற்றி பெற முடியாது என்று பதிவிட்டிருக்கிறார்.